சோதனை வருகின்ற பொழுதெல்லாம் நேசக்கரம் நீட்டிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக அரசாங்கம். உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் கலவுதான் நட்புன்னு சொல்லுவாங்க. நம்முடைய இடுப்பில் இருக்கின்ற வேஷ்டி அழுகின்ற பொழுது தானாக போய் கை அதை சரி செய்யும். அதை போல நம்முடைய விவசாயிகள் துன்பத்திலே வேதனையிலே அடைகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தானாக வந்து உதவி செய்கின்ற அரசு அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த பகுதி திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலம், திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்த காலம், ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் அவருடைய முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகள் எல்லாம் பதறி போயிருந்தார்கள். இருக்கின்ற அப்பொழுதெல்லாம் அமைச்சராக இருந்தார்கள், எம்எல்ஏக்களாக இருந்தாங்க. அவெல்லாம் என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். இங்கே இருக்கின்ற டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு விவசாய சங்கங்கள் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற பூமியை நம்பித்தான் நாங்களுடைய வாழ்வாதாரமே இருக்கின்றது. இது பொன் விளைகின்ற பூமி, நெற்களஞ்சியம். அப்படிப்பட்ட இந்த பகுதியில் நீத்தேன் எடுக்கின்ற சூழ்நிலை வந்துவிட்டது. எங்களுடைய நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். மாண்பு அம்மாவுடைய அரசு மத்தியிலே தொடர்பு கொண்டு நம்முடைய விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று இந்த டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சட்ட நிதியாக அறிவிக்கப்பட்டோம். இன்றைக்கு எந்த காலத்திலும் அவருடைய பூமிக்கு எந்தவித ஒரு ஆபத்தும் ஏற்படாது. அப்படி பாதுகாப்பை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு கடை கோட்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு கூட தங்கு தடை இல்லாமல் நீர் அவருடைய வயலுக்கு செல்ல வேண்டும். அதற்காக எல்லா கால்வாய்களும் தூர்வாரப்பட்டோம். இன்றைக்கு மழை காலங்களிலே பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் அனைத்து மழை நீரையும் சேமித்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளம் குட்டை அனைத்தும் தூர்வாரி நீரை சேமித்து வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீர் மேலாண்மையில் முழு கவனம் செலுத்துறோம். அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு உர மானியம், உழவு மானியம், குறுவை சாகுபடி தொகுப்பு எல்லாம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரே 5 ஆண்டில் 2016 மாண்பு அம்மா அவர்கள் விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தார்கள். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் கொரோனா காலம் கடுமையாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். எங்களுடைய இங்கே இருக்கின்ற அப்பொழுது அமைச்சராக இருந்தார்கள், எம்எல்ஏக்களாக இருந்தார்கள். விவசாய சங்க பிரதிகள் என்னை சந்தித்து கொரோனா காலத்தில் விவசாயம் பாதிக்கப்பட்டு விட்டது, நாங்கள்லாம் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். கோரிக்கை ஏற்று 12,110 கோடி தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுபோல விவசாயிகள் அவருடைய பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் வேண்டும் கேட்டார்கள். 2021 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயியுடைய பம்பு செட்டை இயக்கலாம். அந்த உத்தரவை வழங்கியதும் அதிமுக அரசாங்கம். இப்படி பல்வேறு வகையில் விவசாயியுடைய நண்பனாக, விவசாயியுடைய உற்ற தோழனாக, விவசாயிகள் பாதிக்கின்ற பொழுதெல்லாம் அந்த விவசாயியை காப்பாற்றிய அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டுமல்ல, விவசாய தொழிலாளி விவசாயி அவர்களையும் அதிமுக அரசு கண்ணை இமைகாப்பதை போல காப்பாற்றினோம். அவர்களுக்கெல்லாம் வீடுகளை கொடுத்தோம். பொருளாதார மேம்பாடு அடைய என்பதற்காக விலையில்லா கரைமாடு, விலையில்லா ஆடுகளை கொடுத்து பொருளாதார மேம்பாடு அடைவதற்கு உண்டான நடவடிக்கையை நாங்கள் எடுத்தோம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் செய்த சாதனை விவசாயிகளுக்காக. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது மக்களுடைய இயக்கம். திமுக பொறுத்த வரைக்கும் குடும்ப இயக்கம், குடும்ப கட்சி. அதிமுக இது மக்களுடைய இயக்கம், தொண்டனுடைய இயக்கம். தொண்டன் தான் இங்க தலைவனாக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, எவ்வளவு சோதனைகள் நாம் சந்தித்தோம்.
கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி துவங்கியதிலிருந்து இன்று வரை சோதனையை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். புரட்சி தலைவர் காலத்திலும் சோதனையை சந்தித்தோம். அந்த சோதனைகளெல்லாம் சாதனையாக்கி ஆட்சி கட்டிலே உண்டார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு மாண்பு அம்மாவும் சோதனை சந்தித்தார்கள். அத்தனை சோதனையும் தகர்த்தெறிந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்று இருவரும் தலைவர்கள் நாட்டிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு சுமார் 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சியை நாங்கள் கொடுத்தோம். எவ்வளவோ பிரச்சனைகள். நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரவில்லை. அதுக்கு பிறகு கஜா புயல் டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டு போய்விட்டது. அந்த கஜா புயலை சரியான முறையில் நிர்வாக திறமையின் காரணமாக புயல் எந்த அளவுக்கு அடித்ததோ அதே வேகத்தில் செயல்பட்டு புயலுடைய அடிச்சுவடு இல்லாம நிவாரண பணிகளை செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பிறகு கொரோனா ஓராண்டு வெளியிலே நாம் வர முடியவில்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட மக்களை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக எந்த அரசுக்கும் வராத சோதனையை சந்தித்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் கொடிட்டு காட்ட விரும்புகின்றேன். எவ்வளவும் சாதனை படைத்த அரசாங்கம். அப்பொழுது கூட நம்முடைய கடன் அளவு 2021ஆம் ஆண்டு 5,18,000 கோடி. ஓராண்டு வருமானமே இல்லை அரசாங்கத்திற்கு. டாஸ்மாக்ல ₹1 வருமானம் இல்லை. ஒரு வருடம் பத்திரப்பதிவில் வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, எக்ஸைஸ் கிடையாது, பெட்ரோல் டீசல் விற்பனையில் வரி கிடையாது. ஒட்டுமொத்தமாக தொழிற்சாலை இயங்கல, கடை திறக்கல. அரசுக்கு வருகின்ற வருவாய் ₹1 கூட இல்லை. அரசாங்கத்துக்கு கொரோனாவில் 40,000 கோடி செலவு. இப்படி காலகட்டத்தில் கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் 2001 பொறுப்பேற்று இன்று வரை சுமார் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார். 5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கிறார். வந்திருக்கிறவர்கள் தலைவர் மூலம் வந்திருக்கின்றீர்களே, திருமண நிகழ்ச்சிக்கு வந்து மணமக்களை வாழ்த்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் சரி, நம்முடைய தமிழகத்தில் வாழ்கின்ற அத்தனை மக்களிலும் தலையிலும் கடனை சுமத்தியதுதான் திரு ஸ்டாலினுடைய அரசாங்கத்துடைய சாதனை. சாதனை என்று சொன்னால் நம் மீது கடனை சுமத்தியதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. வேற எந்த சாதனையும் கிடையாது. சிந்திச்சு பாருங்கள். 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆண்டு 2021 வரை 5,18,000 கோடி. 5 ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய கடன் 5 லட்சம் கோடி.